ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி டிசைனில் தான் இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸு தைக்க போகிறோம். ஆல்ரெடி அது புடவையாக இருக்குது. புடவையை நம்ம ப்ளவுஸை வெட்டி எப்படி நம்ம லைனிங் கொடுத்து தச்சு டிசைன் தைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த புடவையில் ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம இந்த புடவையை ஓரமாக அடிச்சிடணும். ஓரம் அடிச்சுட்டு தான் நம்ம தைக்கணும். அதுக்காக இந்த ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ரொம்பவே சூப்பராக நம்ம இந்த ப்ளவுஸை டிசைன் கொடுத்து தைக்கணும். அதுக்காக தான் கஸ்டமர் என்னென்னா இந்த புடவையை கொடுத்து அந்த ரெடிமேடு டிசைன் நம்மள்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா பிரித்து கைக்கு ஃப்ரண்ட் கழுத்து ஒரு பக்கத்துக்கு பின்பக்கம் இதெல்லாம் வச்சு நம்ம ரொம்ப தெளிவாக தைக்கணும். தச்சு நம்ம கஸ்டமருக்கு கொடுப்போம். இப்போ வாங்க நம்ம ப்ளவுஸ் வெட்டிக்கிறோம். வெல்கம் டு பாக்கியம் கிரியேஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன போட போகிறோம்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒன்று நம்ம தைக்க போகிறோம். கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பாப்பாவே ஆரி ஒர்க் போட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ஆரி ஒர்க் டிசைன் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சிம்பிளான டிசைன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆரி ஒர்க்லேயே நம்ம இந்த டிசைன் வச்சு தைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கோல்டு கலருக்கும் இப்போ புடவை நம்மளுக்கு ரெட் கலர் புடவை தான். அதனால் கழுத்து டிசைன், கை டிசைன், அது முன்னாடி நெக்கு டிசைன் இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ்க்கான லைனிங் இதுதான். நம்ம லைனிங் கொடுத்து வெட்டி எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை வெட்டி தைச்சிட்டு ப்ளவுஸாக உங்களுக்கு ரெடி பண்ணி நான் வீடியோ போடுறேன். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நான் தைச்சிட்டு ப்ளவுஸ் வீடியோ போடுறேன். ஓகே. இப்போ நம்ம புடவையில் ஒரு ப்ளவுஸ் வெட்டிட்டோம். அதை எடுத்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த புடவை நம்ம ஓரம் அடிச்சுக்கிறோம். ஓரம் அடிக்கிறது நம்ம அந்த பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக பிசுறு நூல் இருக்குது. அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம பட்டி போட்டுக்கிறோம். இப்போ அந்த பிசுறு நூல்லாம் நான் வெட்டி எடுக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி எடுத்துக்கிட்டு இது இலைய இடத்தெல்லாம் தைக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்மளுக்கு நேராகவே இருக்குது, கிராஸ் கிடையாது. அதனால் அந்த நூல்களை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு பட்டியை உருட்டிக்கிறோம். உள்ள வெளியே பார்த்துக்கிறணும். நம்மளுக்கு அப்படி டவுட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெரிய பார்டர் இருக்க பக்கம் ஒரு நடுவில் டிசைன் கொடுத்துருக்காங்க, பூ டிசைன். அதில் பார்த்தாவே தெரியும் எந்த பக்கம் உள் பக்கம் எந்த பக்கம் வெளிப்பக்கம்ன்ட்டு. நம்ம நல்ல பக்கத்தை கீழே வச்சு கெட்ட பக்கம் அதாவது உள்பக்கம் வர்றதை நம்மளை பார்த்துருக்க மாதிரி வச்சு நம்ம பட்டி அடிச்சுக்க வேண்டியது. இதில் நம்மளுக்கு என்ன வேலைன்னா பாருங்கள், நான் தச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நம்ம ஆள்காட்டி விரலும் கட்டை விரலையும் வச்சு அப்படியே மடிச்சுக்கிட்டே வர வேண்டியது. இந்த கையில் நம்ம இந்த புடவை கிளாத்தை குளிர கொடுத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு தைக்க தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. தையல் பழகிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பெடல் போட தெரிஞ்சால் போதும். அப்புறம் நம்ம மிஷினில் எப்படி நம்ம ஊசி நூல் கோர்க்கிறது, மிஷினில் நூல் எப்படி கோர்த்து ஊசியில் நூல் கோர்க்கிறது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். அதுக்கு பிறகு பாபின் சுற்றி பாபின் எப்படி நம்ம செட்டிலில் போடுறது அதையும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பாபின் சுற்றி செட்டிலில் போட்டு மிஷினில் நூல் கோர்த்து நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கோணல் மணலாக வந்தால் கூட நம்ம ஒரு நாள் தைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் தைக்கும்போது நம்மளுக்கு அந்த நேர் கிடச்சிரும். இப்போ நம்ம ஒரு பக்கம் ஓரம் அடித்தாச்சு. இன்னொரு பக்கத்துக்கு அது முந்தான பக்கம், அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் நூல் அதிகமாக பிசுறு நூல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தைப்போம். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சின்ன வயசுலேயே எனக்கு தையலில் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு.
பட் எனக்கு வந்து அப்போ தைக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஏன் தைக்க விட மாட்டேன்ட்டாங்கன்னா, அப்போலாம் வந்து ரொம்ப ஒரு வறுமையான காலம். அதில் வந்து மிஷின் ஏதாவது ஃபால்ட்டாக போயிடுச்சுன்னா என்ன செய்கிறது? ஓகே, நீ தைக்க வேணாம், சொன்னாவே கேட்க மாட்டியா அப்படின்லாம் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி எப்போ சாப்பாட்டுக்கு இறங்குவாங்க எங்கள் அண்ணா தான். நான் தான் ஆல்ரெடி என்னோடய ஓல்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கள் அண்ணா வந்து ரெடிமேட் சட்டை தயார் பண்ணி கேரளா, திருவனந்தபுரம் இது மாதிரி மொத்தமாக எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம தைக்க வர்றவங்க எப்போ மிஷினை விட்டு இறங்குவாங்கன்னு பார்த்துட்டு நான் ஏறி உட்காந்து தைச்சி பார்ப்பேன். அப்போது என்னோடய 7 வயசு 8 வயசுலேயே எனக்கு அந்த ஆர்வம் என்னை இழுத்துச்சு. அது இன்றைக்கி எனக்கு வந்து இந்த தொழில் வந்து இந்த வயசில் எனக்கு கை கொடுக்குது அப்படின்னா என்னுடைய ஆர்வம் தான். இதை நான் கற்றுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய விடாமுயற்சி. எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரியாதுன்னு சொல்லி நம்ம பேசாமல் இருக்கிறத விட கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் ஒரு வருமானம் நம்மளுக்கு இப்போ கிடைக்குதுல்ல. உண்மையிலே சொல்கிறேங்க, இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ஏதோ நம்மளுக்கு ஒரு 100 ரூபாயை சொல்லுங்கள், நம்மளுக்கு கிடைக்கிற வருமானத்தை நினைக்கும்போது அன்றைக்கி நம்ம விளையாட்டுத்தனமாக நம்ம செஞ்சது இன்றைக்கி நம்மளுக்கு வயிற்றுக்கு சோறு போடுது அப்படின்னு நான் நினப்பேன். இந்த நிமிஷத்தேர்தி உங்கள்கிட்ட இப்போ இந்த நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, இப்போ முதல்கொண்டு என்னென்னா நம்ம இன்றைக்கி நம்ம 150 ரூபா சம்பாரிச்சிருக்கோம், 200 ரூபா சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு அது பெருமையாக தான் தெரியும். ஏன்னா நம்ம வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் நமக்கான வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு நமக்கான கைத்தொழில் ஒன்றை கையில் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது, நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தையல் தொழில் பழகிக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பார்த்தீங்கன்னாவே நீங்கள் தைச்சிக்கலாம். ஏன்னா ஒரு பொழுதுலேயும் நம்ம சும்மா இருந்தாலும் கூட இன்றைக்கி கடையே நம்ம திறக்க வேணாம்னு சொல்லி இருந்தால் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த புடவையை ஓரடிச்சு கொடுங்கம்பாங்க. அதில் வர ஒரு 30 ரூபா நம்மளுக்கு ஒரு செலவுக்கு ஆகும்ல. அது மாதிரி தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழில் எனக்கு வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். இப்போ நம்ம புடவை ஓரடிச்சிட்டோம், ஜாக்கெட் தைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ஜாக்கெட் வந்து அளவுகள் பார்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு நான் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் அர்ஜெண்ட்டாக கொடுத்தாகணும். அதுக்காக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. ரெண்டாவது வந்து வேலைகளும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. நிச்சயமாக டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன். என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணும், எப்படி நம்ம டிசைன் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோடய வீடியோவில் பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம தைச்சிட்டோம், இதை வந்து ஓவர்லாக் போட்டுக்கிறோம். ஏன்னா இதில் ஓவர்லாக் போடலை இந்த ப்ளவுஸுக்கு அப்படின்னா நூலாக பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். அதனால் நம்ம ஓவர்லாக் கொடுத்துக்கிட்டோம்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், பிரியாது. கஸ்டமர் நம்ம எத்தனை தடவை இழுத்து நம்ம போட்டாலும் கூட ஆனால் ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஓவர்லாக் போட்டுக்கிறது. ஓவர்லாக் மிஷினே இல்லை அப்படின்னா நம்ம வந்து மிஷின்லேயே பிசுறுகள் தெரியாமல் உருட்டி தைச்சிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. நான் எல்லோரும் நீங்கள் ஓவர்லாக் போட்டு தான் தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. நம்ம என்கிட்ட இருக்குது அதனால் நான் போடுறேன். நீங்கள் மிஷின் இல்லை அப்படின்னா கையில் நீங்கள் பிசுறு தெரியாமல் உருட்டி தைச்சி விட்டுக்கிட்டு அளவுகள் பார்த்து பிடிச்சிங்கனாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஓவர்லாக் போட்டேன். எனக்கு வந்து ஓவர்லாக் போட்டு நம்ம இது மாதிரியே நான் தைச்சி கொடுத்து பழகிட்டேன். அதனால் காட்டன் ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நான் ஓவர்லாக் போட மாட்டேன். பட் லைனிங் ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு லைனிங் கிளாத்தாக இருந்தாலும் நம்மள்கிட்ட தைக்க வந்திருக்கு அப்படின்னா நான் தைச்சி சில இதில் பிசுறு தெரியாமல் தைச்சி பெரட்டியெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பெரட்டி உள்பக்கம் வெளிப்பக்கம் எப்படி வச்சு தைச்சி பிசுறு தெரியாமல் தைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனால் நான் இப்போ இந்த வீடியோவும் வந்து உங்களுக்கு ஓவர்லாக் போடுறத மட்டும்தான் காட்டுறேன். இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு முடித்தாச்சு. இனிமேல் நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கிறது தான். நீங்களும் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு கட் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவாக. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாக்கியம் கிரியேஷனல் சேனல் வந்து ஒரு குடும்ப சேனல். பாருங்கள், இப்போ நான் டிசைன் வந்து தைச்சிட்டேன். அந்த பாக்ஸில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ ரவுண்டு நெக்குக்கான அந்த டிசைன் கழுத்து, அதுக்கப்புறம் கைக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃப்ரண்ட் கழுத்து ஒரு பக்கம்,
இப்போ ஃப்ரண்ட் கழுத்து வச்சு ஃப்ரண்டில் அந்த டிசைன் வச்சு சூப்பராக நம்ம தச்சுக்கிட்டோம். அப்புறம் இடுப்புக்கு வந்து புடவையிலே இருந்த பார்டர் தான், கையிலையும் வந்து பார்டர் இருக்குது. பார்டர் இருந்தாலும் அதுவும் டிசைனாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கழுத்து டிசைன் வைக்கிறதுனால அதிலே கைக்கு டிசைன் இருந்ததுனால கைக்கும் வச்சுக்கிட்டோம், முன்கழுத்துக்கும் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த மாங்காயாக போட்டிருக்கு பார்த்திங்களா, இது மாதிரி இந்த சிவப்பு கலர் நூலில் நம்ம வச்சு தச்சுக்கிட்டோம் இந்த டிசைனை வச்சு. இப்போ சூப்பராக நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இப்போ புடவையும் ஓரடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த புடவையும் ஜாக்கெட்டும் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் என்னோடய அனுபவத்தில் நான் எப்படி தைச்சனோ அது மாதிரி நான் தைச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.